ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்பினேஷனல் சர்க்கியூட். அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டுடேஸ் தாட். ட்ரீம் இட், பிலீவ் இட், அச்சீவ் இட். எஸ், கரெக்ட். ட்ரீம் பண்ணணும், அதை நம்பினா மட்டுமே நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நம்பி நம்ம கனவு காணுவோம், நம்மளுடைய கனவு ஒரு நாள் நிறைவேறும். காம்பினேஷனல் சர்க்கியூட். காம்பினேஷனல் சர்க்கியூட் இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா? இது எப்படி எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, இதனோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஒன்லி பிரசன்ட் இன்புட் வேல்யூஸ். கரண்டா எந்த இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை மட்டும்தான் கால்குலேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு ப்ரீவியஸ் இன்புட்டோ ஃபீட்பேக்கோ எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் தென் இந்த பிரசன்ட் இன்புட் எதை வச்சு நமக்கு கால்குலேட் பண்ணுது அப்படின்னா இன்டர் கனெக்டட் லாஜிக் கேட்ஸ் வச்சுதான் நமக்கு அந்த இதை வந்து அவுட்புட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸ்பெஷலி டிசைன் யூசிங் த மல்டிபிள் இன்டர்கனெக்ட் லாஜிக் கேட் such as that the output will be generated by computing the logical combinations of the present input only. Yes, no clock pulse, it's present here. Moreover, no previous stored values, states, எனிதிங். நோ ப்ரீவியஸ் வேல்யூஸ் வந்து நம்ம இங்க ஸ்டோர் பண்ணியோ அதனோட ஸ்டேட்டை வச்சோ நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ண மாட்டோம். காம்பினேஷன்ல பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் இன்புட் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கேட்ஸ் மூலியமா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கலாமா? யா, இதுல ஏபிசிடி இது எல்லாமே இன்புட்ஸ். அதனோட காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த லாஜிக் கேட் காம்பினேஷன்ஸ் அதுல இருக்கும். அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அவுட்புட்ஸ் கொடுக்குது. இந்த அவுட்புட்ஸ் வந்து ஒன்னா இருக்கலாம், இல்ல மோர் தென் அவுட்புட்ஸா கூட இருக்கலாம். இதுதான் காம்பினேஷன் சர்க்கியூட்டோட டயக்ராம். பிரசன்ட் இன்புட் அது கேட்ஸ்ல கால்குலேஷன்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸா நம்ம டிஃபர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஒன்னு வந்து அரித்மெட்டிக்காக ஒன்னு, இன்னொன்னு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக ஒன்னு கோட் கன்வெர்ட்ஸ்க்காக யூஸ் பண்றோம். அரித்மெட்டிக் பாக்குறப்போ ஆடர்ஸ், சப்ட்ராக்டர், கம்பேரட்டர்ஸ். அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ், டிமல்டிப்ளெக்ஸ், என்கோட், டிகோடர். கோட் கன்வெர்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பைனரி பிசிடி கன்வெர்ட்டர்ஸ். அது யூசிங் த என்கோடர் டிகோடர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஆடர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹாஃப் ஆடர், இன்னொன்னு ஃபுல் ஆடர். அதே மாதிரி சப்ட்ராக்டருக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஹாஃப் சப்ட்ராக்டர் ஒன்னு, இன்னொன்னு ஃபுல் சப்ட்ராக்டர் ஒன்னு. ஓகேங்களா? அதை பத்தின டீடைலா நீங்க பார்க்கலாம். அரித்மெட்டிக் லாஜிக் சர்க்கியூட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னோம். அது எதுக்கு அப்படின்னா அரித்மெட்டிக்னாவே நமக்கு தெரியும், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு மெயின் ஒன். சோ அதே மாதிரி தான் இங்க என்னன்னா இந்த சர்க்கியூட்ஸ் வந்து எதை ஹேண்டில் பண்ணுதுன்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் சச்சஸ் என்னென்ன அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பாரிசன். இது எல்லாமே பைனரி நம்பர்ஸ்ல இருக்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பாரிசன் இது எல்லாம் பண்றதுக்காக இந்த சர்க்கியூட் நம்ம யூஸ் பண்றோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஆடர்ஸ், சப்ட்ராக்டர்ஸ். ஆடர்ஸ்ல வந்து ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் டிவைட் பண்ணுவோம். சப்ட்ராக்டர்ஸ்ல ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ் அண்ட் ஃபுல் சப்ட்ராக்டர்ஸ் டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டேட்டா ரூட்டிங் சர்க்கியூட்ஸ் அல்லது இதை வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக நம்ம யூஸ் பண்றதுன்னு கூட சொல்லலாம். டேட்டா ரூட்டிங் சர்க்கியூட் ஆர் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் டேட்டா வித்தின் த சிஸ்டம். அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்றோம், நம்ம டேட்டா ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதே மாதிரி அந்த டேட்டாவை கரெக்டா சென்டர் டு ரிசீவர் நமக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் யூஸ் பண்றது தான் இந்த டேட்டா ரூட்டிங் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்றோம். இதுல மல்டிபிளெக்சர் அண்ட் டிமல்டிபிளெக்சர். மல்டிபிளெக்சரை ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் டிமல்டிபிளெக்சர் சொன்னோம்னா டிமக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது கோட் கன்வர்ஷன் சர்க்கியூட். கோட் கன்வர்ஷனாவே நமக்கு தெரியும். இப்ப நெட்வொர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதுல ஒரு டாபிக்ஸாவே நம்ம படிப்போம், என்கோடிங், டிகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எதுக்கு அதுக்கு அப்படின்னா சென்டர் டு ரிசீவர் நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்றப்போ நமக்கு இன்டர்மீடியட்ல இருக்கவங்க யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாதுக்காக நம்ம கோடை வந்து சேஃப்டிக்காக என்கோட் பண்ணி அனுப்புவோம். ரிசீவர் அதை வந்து டிகோட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ற சர்க்கியூட்ஸ்லாம் தான் இந்த கோட் கன்வர்ஷன் சர்க்கியூட்ஸ் சொல்றாங்க. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் கோட் ஆர் நம்பர் சிஸ்டம் டு அனதர். அதாவது நம்ம நம்பர் சிஸ்டத்தையும் கன்வெர்ட் பண்றோம், நம்ம நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் இருக்குல்ல அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அனுப்பலாம்.
இல்ல ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோடுக்கும் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைனரி வேல்யூஸ் இன்டு டெசிமல் அல்லது அதர் ஃபார்மேட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம அனுப்புறது. சோ இதுக்கு தான் யூஸ் பண்றது என்கோடர் டிகோடர். என்கோடர்னா அதர் ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்றது, டிகோடர்னு நம்ம ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு டிகோட் பண்றதுக்கு. ஓகே, இதனோட அப்ளிகேஷன் காம்பினேஷன் சர்க்யூட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். ஸோ செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன்ல யூஸ் பண்றோம் ஃபார் என்கோடிங் டிகோடிங். அண்ட் தென் டேட்டா மல்டிபிளெக்சர் அண்ட் டிமல்டிபிளெக்சர் எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்றோம் மல்டிபிள் டேட்டாஸை ஒரே ஒரு சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் மூலியமா நம்ம ஒரு ஃப்ளோவா நம்ம டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக மல்டிபிளெக்ஸ் அண்ட் டிமல்டிபிளெக்ஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்து ரெடியூசிங் நெட்வொர்க் டிராபிக்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி டிராபிக் லைட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸாம்பிள், இது ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். டிராபிக் லைட் கண்ட்ரோல்ஸ் எதுக்கு அப்படின்னா டைமிங் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டிராபிக் லைட்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக் டிராபிக் லைட்ஸ் வந்துருச்சு பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ் ஓடும், அந்த நம்பருக்கு அப்புறம் இந்த லைட் அண்ட் கிரீன் அண்ட் ரெட் அது மாதிரி மாறும் இல்லையா, அது மாதிரி சென்சார் மூலியமா டைமிங் வச்சு நமக்கு பண்றது எல்லாமே காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றோம். அண்ட் இப்ப நம்ம பார்த்த டாபிக் என்ன பார்த்தோம், காம்பினேஷன் சர்க்யூட்னா என்ன, அது பிரசன்ட் வேல்யூ வச்சு நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட் வந்து 1 ஆர் மோடா இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு கிளாக் சைக்கிளும் இருக்காது, ஃபீட்பேக் இருக்காது, எந்த ப்ரீவியஸ் ஸ்டோர்ட் வேல்யூஸும் இருக்காது. அதுதான் காம்பினேஷனல் சர்க்யூட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா அதனோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அர்த்தமேட்டிக் அல்லது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு கோட் கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்றோம். அதனோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் இப்போ ஒரு சின்னதா உங்களுக்கு ரீகப் பண்றதுக்காக இந்த ஒரு எம்சிக்யூ எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க எம்சிக்யூ நான் ஆன்சர் காமிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அது கரெக்டா நீங்க கெஸ் பண்ணிடணும். காம்பினேஷனல் சர்க்யூட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சர்க்யூட் ஹூஸ் அவுட்புட் டிபெண்ட்ஸ். அதாவது எதை டிபெண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் வருதுன்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு காம்பினேஷனல் சர்க்யூட்னாவே நமக்கு தெரியும் பிரசன்ட் இன்புட் தான் நமக்கு டிபெண்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பிரசன்ட் இன்புட் ஒன்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following is not classification of combination circuit. இப்ப நம்ம 3 கிளாசிபிகேஷனா பார்த்தோம் இல்லையா, அதுல எது வராது? arithmetic logic circuit. இதுல தான் நம்ம என்னென்ன பார்த்தோம், adders பார்த்தோம், adders and then subtractors பார்த்தோம். அதே டேட்டா ரூட்டிங்ல பாக்குறப்போ என்னென்ன பார்த்தோம், மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் பார்த்தோம். அதே கோட் கன்வர்ஷன்ஸ்ல பாக்குறப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், என்கோடர் டிகோடர். ஓகேங்களா? அப்போ மெமரி அக்சஸ் தான் கிடையாது. சோ ஆன்சர் இஸ் டி. மெமரி அக்சஸ் சர்க்யூட் வந்து இது கிளாசிஃபிகேஷன் கிடையாது. நெக்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம். பைனரி ஆடர்ஸ். பைனரி ஆடர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a காம்பினேஷனல் சர்க்யூட். எஸ், பைனரி ஆடர்ஸ் காம்பினேஷனல் சர்க்யூட். எதுக்காக அப்படின்னா அடிஷன் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ் ஆர் பிட்ஸ். ஒரு பைனரி பிட்ஸையோ இல்ல டிஜிட்ஸையோ நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த பைனரி ஆடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அதனோட டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கேட்ஸை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இதுல 2 டைப்ஸா சொல்லலாம். ஒன்னு வந்து ஹாஃப் ஆடர்ஸ், இன்னொன்னு ஃபுல் ஆடர்ஸ். ஓகேவா? இத மெயினா காமன் டாபிக்னு பாத்தீங்கன்னா ஆடர்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர். இப்போ ஒவ்வொரு ஆர்டரா பார்ப்போம். ஹாஃப் ஆர்டர்னா என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த காம்பினேஷனல் சர்க்யூட்டோட ஒன் ஆஃப் த டைப். இதுல வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா 2 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ். 2 இன்புட்ஸ் கொடுப்போம், அதுக்கு 2 அவுட்புட்ஸ் வரதா ஹாஃப் ஆர்டரோட ஒர்க். ஓகேங்களா? இது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா டு ஆட் 2 சிங்கிள் பிட் பைனரி நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றதா ஹாஃப் ஆர்டரை டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ அதுல 2 அவுட்புட் சொன்னோம் இல்லைங்களா, அது எது எது அப்படின்னா சம் அண்ட் கேரின்னு நம்ம சொல்லுவோம். 2 அவுட்புட் வருது இல்லைங்களா, அது சம் அண்ட் கேரி. நம்ம இன்புட் என்ன சொல்லியிருக்கோம், ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவுட்புட் என்ன சொல்றோம்னா சம் அண்ட் கேரின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு லாஜிக்கல் ஈக்குவேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷன். ஹாஃப் ஆர்டரோட லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். One second. Half இது வந்து எதுக்கான லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆர்டரோட லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சம் அண்ட் கேரி 2 அவுட்புட் கிடைக்கும்னு சொன்னோம். 2 இன்புட். ஹாஃப் ஆர்டர்னாவே நமக்கு என்ன சர்க்யூட், 2 இன்புட்ஸ்
அதுக்கு என்ன கிடைக்குது? 2 அவுட்புட்ஸ் கிடைக்குதுங்களா? அந்த 2 அவுட்புட்ஸ் நம்ம என்னென்ன சொல்றோம்? சம் அண்ட் கேரின்னு சொல்றோம் இல்லைங்களா? சம்மு கேரின்னு சொல்றோம். சம்முக்கு என்ன சொல்றாங்கன்னா, எந்த கேட் யூஸ் பண்ணி தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் சர்க்யூட். அது மாதிரி ஃபார்ம் பண்றோம். ஸோ சம்முக்கு என்ன சர்க்யூட் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட். அண்ட் கேரிக்கு பாத்தீங்கன்னா அண்ட் கேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்முக்கு வந்து எக்ஸ்ஆர் கேட், கேரிக்கு வந்து அண்ட் கேட் யூஸ் பண்றோம். இது ரொம்ப முக்கியம். இந்த இது லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்பயுமே மறக்கூடாது. நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சம்முக்கு என்ன சொன்னோம்? எக்ஸ்ஆர் கேட் சொன்னோமா? ஓகே. கேரிக்கு என்ன சொன்னோம்? அண்ட் கேட் சொன்னோம். உங்களுக்கு எக்ஸ்ஆர் கேட்டோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியும். ஆமாவா இல்லையா? எக்ஸ்ஆர் கேட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல லாஜிக் கேட்ஸ்ல அதை பார்த்துட்டோம். எக்ஸ்ஆர் கேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட் எப்படி இருக்கும்? சேம் இன்புட்டா இருந்தா நமக்கு அவுட்புட் வந்து 0வா இருக்கும். அதே டிஃப்ரெண்ட் இன்புட்டா இருந்தா நமக்கு அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஏ பி 2 இன்புட் இருக்கு. இங்க 0 0 அண்ட் 1 1 இது ரெண்டும் சேம் இன்புட். அதனால அந்த ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அதர்ஸ் வந்து 0 1னாலும் 1 தான் வரும், 1 0னாலும் 1 தான் வரும். இது எக்ஸ்ஆர் கேட்டோட வச்சு நம்ம ட்ரூத் டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம். கேரி ஆஸ் யூஷுவல் நம்ம அண்ட் கேட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுதான். ஸோ 0 0 0 அண்ட் 0 1 0 1 0 0 1 1னா மட்டும்தான் நமக்கு 1 வரும். ஓகேங்களா? இது இப்படிதான் ட்ரூத் டேபிள். ஹாஃப் ஆர்டரோட ட்ரூத் டேபிள் போடணும்னா இதுதான் போடணும். சம் வந்து எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம், கேரிக்கு வந்து அண்ட் கேட். இதை மறக்கவே கூடாது. ஓகே. அதை வச்சு நம்ம கர்னர் மேப் யூஸ் பண்ணி எப்படி கொண்டாந்தாங்க எக்ஸ்ஆர் கேட்னு பார்க்கலாங்களா? இப்போ இது கரெக்டா அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். இதுல சம் வருது இல்லைங்களா? இந்த இடத்துல 1 1 மட்டும் வர்றதுதான் நம்ம எடுத்து அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ண போறோம். 1 1 எங்க வருது? ஒன்னு ஏ 0வா இருக்கணும், பி 1ஆ இருக்கணும். இல்ல ஏ 1ஆ இருக்கணும், பி 0வா இருக்கும். கரெக்டா போட்டிருக்காங்களான்னு பாருங்க. கரெக்ட். இங்க ஏ பி 2 கொடுத்துருக்கோம். அப்ப செல்ஸ் எத்தனை வரும் உங்களுக்கு? செல்ஸ் பாத்தீங்கன்னா 4 செல்ஸ் வரும். அந்த செல்ஸோட இது மின்டம் என்ன சொல்லுவோம்? M0, M1, M2 and M3. ஓகேங்களா? இது வந்து 2 வேரியபிள்ஸ்னால 2 power 2 4 செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி 4 செல்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. 0 1 0 1 போட்டாச்சு. நம்ம என்ன சொன்னோம்? ஒன்னு ஏ வந்து 1ஆ இருந்து பி 0வா இருந்தா அந்த இடத்துல 1 வரும். அதே மாதிரி பி 1ஆ இருந்து ஏ 0 வந்தா அங்க 1 வரும். சோ இதுக்கான ஃபார்மேட் எழுதுவோமா? இதுக்கு என்ன வரும்? ஏன்னா இது டயகனலா இருக்கு. டயகனலா நம்ம குரூப் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். சோ தனித்தனியா தான் குரூப் பண்ணும். சோ அப்ப இந்த இதுக்கு ஃபார்மேட் என்ன வரும் உங்களுக்கு? பிக்கு தான் 0 இருக்கு. அப்ப ஏ அப்படி ஏக்கு 1 இருக்கனால ஏ வரும். பிக்கு 0 இருக்கனால பி பார் வரும். அதே இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிக்கு பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அதனால பி அப்படியே வரும். நம்ம ஏக்கு மட்டும் 0 இருக்கனால ஏ பார். இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்மேட்ல? எந்த ஃபார்மேட்ல? எஸ்ஓபி ஃபார்மேட்ல எப்படி எழுதுவோம்? ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. இதை ஷார்ட்டா எழுதணும்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஏ எக்ஸ்ஆர் பி. கரெக்ட்டுங்களா? இது பூலியன் அல்ஜிப்ரா லாஜிக் கேட்ஸ் படிக்கிறப்போ கண்டிப்பா இதை பத்தி படிச்சிருப்போம். அங்க நீங்க தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க, அப்பதான் புரியும். சோ இந்த மாதிரியும் எழுதலாம், அல்லது எக்ஸ்ஆர் அப்படின்னு நம்ம எழுதியும் எழுதலாம். இது வந்து சம்முக்கு. அதே மாதிரி கேரிக்கு பாக்கலாங்களா? கேரிக்கு எந்த இடத்துல 1 வரும்? கேரிக்கு எந்த இடத்துல வரும்? ரெண்டுமே சேமா 1 1 இருந்தாதான் நமக்கு கேரிக்கு 1 வரும். இது எல்லாம் 0. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஃபார்ம் பண்ணுவோமா? இங்க M0, M1, M2 and M3. மீதி எல்லா இடத்துலயும் 0. ஏவும் 1ஆ இருக்கணும், பியும் 1ஆ இருக்கணும். அப்பதான் வந்து கேரி வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப ஏ பி 1ஆ இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு அப்ப ஒரே ஒரு 1 தான் இருக்கு. அந்த 1 மட்டும் குரூப் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ரெண்டுமே 1 1னால ஏபி வரும். சோ ஆர் இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஏ பின்னு போடலாம், அல்லது ஏ அண்ட் பின்னு எழுதலாம். சோ கேரிக்கு அண்ட் சம்முக்கு எக்ஸ்ஆர். இதை மறக்கவே கூடாது. ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கிறப்போ 2 இன்புட்ஸ் 2 அவுட்புட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு எப்படி சர்க்கியூட் டயக்ராம் போடலாம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி சம் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஏ பிங்கிறது 2 இன்புட் போகுது. இது சம்முக்கு என்ன சொன்னோம்? எக்ஸ்ஆர் கேட். எஸ், இது எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? சம்முக்கான எக்ஸ்ஆர் கேட் ஒரு ஆர்க் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்களா? இது வந்து கேரி. அப்ப என்ன வரும் இங்க? அண்ட் கேட். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க சர்க்கியூட் டயக்ராம் கான்செப்சுவல் பாத்தீங்கன்னா 1 எக்ஸ்ஆர் கேட் ஆஃப் த சம்முக்கு அண்ட் அண்ட் கேட் ஃபார் கேரிக்கு. இதுதான் வந்து சர்க்கியூட் டயக்ராம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கான சர்க்கியூட் டயக்ராம்?
இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஹாஃப் ஆர்டர். ஹாஃப் ஆர்டரோட சர்க்கியூட் டயக்ராம். 2 இன்புட்ஸ் கொடுத்தாச்சு, 2 அவுட்புட் கிடைக்குது. ஒன்னு சம்மு, ஒன்னு கேரி. சம்முக்கு நம்ம எக்ஸ்ஆர் கேட், கேரிக்கு அண்ட் கேட். இது லாஜிக்கல் சர்க்கியூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா உள்ள வந்து ஹாஃப் ஆர்டர் நம்ம எழுதிட்டு 2 இன்புட் கொடுத்துட்டு சம் கேரி, அவ்வளவுதான். சம்முக்கு என்ன வருது நமக்கு? மறுபடியும் சொல்லுங்க, எக்ஸ்ஆர். எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் இந்த வீடியோ பாக்குறப்பே உங்களுக்கு வந்து ஹாஃப் ஆர்டர்னா சம்முக்கு எக்ஸ்ஆர் அண்ட் கேரிக்கு அண்டுங்கிறது மெமரிஸ் ஆகும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஹாஃப் ஆர்டர் வந்து எங்க எல்லாம் யூஸ் பண்றோம், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, அர்த்தமெட்டிக் சர்க்கியூட், இது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். அண்ட் தென் டேட்டா ஹேண்ட்லிங் அட்ரஸ் அண்ட் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னா, யூட்டிலைஸ் த அட்ரஸை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து மெமரி ஏரியாவில் லொகேஷன்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக, டேட்டாவை கரெக்டான லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணவும் ரிட்ரீவ் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்கோடர் டீகோடர் சர்க்கியூட்லயும் ஹாஃப் ஆர்டர் நம்ம ஒரு பார்ட்டா யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மல்டிபிளெக்சர், டிமல்டிபிளெக்சர், கவுண்டர்ஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். இதை பேசிக் சர்க்கியூட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பார்த்ததுல ஹாஃப் ஆர்டர் ஷார்ட் நோட் சொல்லட்டுங்களா? ஹாஃப் ஆர்டர்னா என்ன? 2 இன்புட்ஸ் இருக்கும், 2 அவுட்புட்ஸ் இருக்கும். அந்த 2 இன்புட்ஸ் வந்து ஏபின்னு வச்சுட்டா நமக்கு அவுட்புட் வந்து என்னென்ன வரும்? சம்மு, கேரின்னு சொல்லுவோம். சம்முக்கு வந்து எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம், கேரிக்கு வந்து அண்ட் கேட் யூஸ் பண்றோம். அதுக்கு எப்படி ட்ரூத் டேபிள் போட்டிருக்குங்கிறது பார்த்தோம். அதனால லாஜிக்கல் சர்க்கியூட், அது ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அதை வச்சு ஒரு சின்ன கொஷின்ஸ் உங்களுக்கு மெமரி பண்றதுக்காக. The number of fill half address required at 16-bit numbers. என்னடா இப்ப சொன்னதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஆர்டர் ஆட் பண்றப்போ என்ன வரும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். 16-பிட் நம்பர்னு சொல்றாங்க. முதல்ல நமக்கு அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4-பிட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 0 0, ஏன்னா பைனரி தானே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 4-பிட் நம்பர்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம ஹாஃப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? 2 இன்புட் தான், அதுக்கு மேல கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ 1 0 அப்படின்னா 1. ஓகேங்களா? இப்ப இங்க 1 வச்சுக்கலாம். 1 0 என்ன வரும்? 1 0 வரும். அப்ப 0 இங்க போட்டுட்டு இங்க 1 போடும். ஓகேங்களா? அப்போ எப்பயுமே ஹாஃப் ஆர்டர் வந்து எத்தனை பிட்டு கொடுத்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மீதி எல்லாம் கேரியோட வர்றப்போ 3 பிட்டு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அப்படி 3 பிட்டு வர்றது வந்து நம்ம ஃபுல் ஆர்டர்ல யூஸ் பண்ணுவோம். அது ஃபுல் ஆர்டர் பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ஹாஃப் ஆர்டர்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் நமக்கு 2 பிட்ல வரும். சோ 16 பிட். த நம்பர் டு ஃபில் ஹாஃப் அட்ரஸ் ரெக்வயர்ட் டு ஆட் 16 பிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருக்கிறது மட்டும் தான் ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். மீதி வர்ற எல்லாமே வந்து ஃபுல் ஆர்டர் வரும். இதே 4 பிட்டா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 1 ஹாஃப் ஆர்டர், ரிமைனிங் 3 வந்து ஃபுல் ஆர்டர். அதே மாதிரிதான் இங்க 16 பிட் நம்பர் கொடுத்திருக்காங்களா, அப்ப இது வந்து என்ன வரும்? 1 ஹாஃப் ஆர்டர், 15 ஃபுல் ஆர்டர்ஸ். சோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ஹாஃப் ஆர்டர் தான் வரும். தென் மீதி இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஆர்டர்ஸ்ல வரும். ஏன்னா கேரி வரனால அந்த கேரி சேர்த்து அதை ஆட் பண்ணும், அதனால அது ஃபுல் ஆர்டர்ஸ்ல. ஆனா ஹாஃப் ஆர்டர் எப்பயுமே 2 இன்புட்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி ஒரு சம்ம. If half adders and full adders are implemented using gates, okay, then for the addition of two 17-bit numbers using minimum gates, the number of half adders and full adders எவ்வளோன்னு கேக்குறாங்க. சேம் அதே மெத்தட் தான். அப்போ நமக்கு ஹாஃப் ஆர்டர் எத்தனை வரும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப் ஆர்டர் அண்ட் தென் ஃபுல் ஆர்டர். இப்போ ஹாஃப் ஆர்டர் 1 வரும். இப்போ மீதி இருக்கிற 16 வந்து ஃபுல் ஆர்டர் வரும். 160. ஓகேங்களா? இது இஸ்ரோல கேட்டிருக்காங்க. 2015ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். சேம் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, ஒன்னு ஹாஃப் ஆர்டர், ரிமைனிங் இருக்கிறது ஃபுல் ஆர்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் which gate is primarily used for generate the sum output? ஹாஃப் ஆர்டர்ல சம்முக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். எஸ், கரெக்ட், XOR கேட். அதே கேரின்னு பாத்தீங்கன்னா AND கேட். நெக்ஸ்ட் in half order when does the carry output become 1? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கேரியோட அவுட்புட் எப்ப 1 இருக்கும்? கேரிக்கு நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணோம்? AND கேட் யூஸ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? கேரிக்கு ஒரு நிமிஷம் AND கேட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? AND கேட்டுங்கிறப்போ A B, அப்போ 2
ஒரு நிமிஷம் இங்கே போட்டுக்கலாம். ஏ பின்னு போட்டிருப்போம். இங்க கேரிக்கு அண்ட் கேட் இல்லைங்களா? அப்போ இங்க இன்புட் ஒன்னு 0 0 1 1 வருமா? அடுத்து 0 1 0 1 கேரி அண்டுங்கிறப்போ 0 0 0 1. அப்போ எப்போ கேரி வந்து பிகம் 1 1 எப்ப வருது? போத் இன்புட்ஸ் ஆர் ஹை அல்லது 1ன்னு சொல்லலாம். சோ இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? when both inputs are 0 தப்பு, when both inputs are different தப்பு. அப்போ both inputs are 1. so correct. ஓகேங்களா? ஏன்னா போத் இன்புட்ஸ் ஒன்னா இருக்கிறப்பதான் நமக்கு கேரி ஒன்னா வருது. இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்ப ட்ரூத் டேபிள் நமக்கு நல்லா தெரியணும். அதுக்கு நம்ம என்ன கேட் யூஸ் பண்றோங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். போத் இன்புட்ஸ் ஒன்னா இருக்கப்பதான் நமக்கு கேரிக்கு அவுட்புட் வந்து ஒன்னா வரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த சம் அவுட்புட் ஹாஃப் ஆர்டர்? ஓகேங்களா? போத் இன்புட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் 1. அதாவது இப்போ சம்முக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? எக்ஸ்ஆர் கேட் கரெக்டுங்களா? அப்போ ஏ பி சம் கண்டுபிடிக்கணும். சம்முக்கு என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்க சொல்லணும். அப்போ 0 0 1 1 0 1 0 1. சம்முனா சேமா இருந்தா எக்ஸ்ஆர் கேட் என்ன வேல்யூ? சேமா இருந்தா 0 0. அப்போ 0. டிஃப்ரெண்டா இருந்தா 1. கரெக்டுங்களா? அப்போ சேமா தான் 0. இங்க என்ன கேட்டிருக்காங்க? போத் இன்புட்ஸ் ஏ அண்ட் பி ஒன்னா இருக்கப்போ, அப்போ போத் இன்புட்ஸ் ஒன்னா இருக்கப்போ நமக்கு என்ன வருது? 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. டக்கு டக்குன்னு நமக்கு கேட் தெரிஞ்சிச்சு, ஹாஃப் ஆர்டருக்கு என்ன கேட் வரும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்னா இருக்கப்ப நமக்கு 0. ஓகே, ஹாஃப் ஆர்டர் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூசிங், எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? இப்பதான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை கண்டிப்பா சொல்லணும், நீங்க கெஸ் பண்ணிருக்கணும். கெஸ் பண்ணல அப்படின்னா நீங்க தெளிவா பாக்கலின்னு அர்த்தம். ஹாஃப் ஆர்டர் எதை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? எக்ஸ்ஆர் கேட் அண்ட் அண்ட் கேட். எக்ஸ்ஆர் எதுக்காக? சம்முக்காக. அண்ட் வந்து எதுக்காக? கேரிக்காக. ஓகே, அதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா? எக்ஸ்ஆர் சர்க்கியூட், இது வந்து ஆண்டுக்கு. நெக்ஸ்ட், இது வரைக்கும் பார்த்தது ஹாஃப் ஆர்டர்ஸ். ஹாஃப் ஆர்டர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? 2 இன்புட்ஸ் கொடுக்குறோம், 2 அவுட்புட்ஸ் கொடுக்குறோம். அதே இப்போ ஃபுல் ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஹாஃப் ஆர்டர்னு சொல்ல முடியாது. பட் அதில் இருக்க டிராபேக்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். எதுல? ஃபுல் ஆர்டர்ஸ்ல. ஓகேங்களா? டு ஓவர் கம் த டிராபேக்ஸ் ஆஃப் ஹாஃப் ஆர்டர். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா அதுல 2 இன்புட்ஸ் மட்டும் தானே கொடுக்க முடியும். சப்போஸ் கேரி வந்துச்சுன்னா என்ன பண்றது? நம்ம இப்போ ஒரு எம்சிக்யூல பார்த்தோம் இல்லைங்களா? அதுல கேரி வந்தனால நம்ம இத்தனை பிட்ஸ், ஆக்சுவலி இதை சொல்லிட்டு உங்களுக்கு அதை சொல்லியிருக்கணும். அது டிஃபால்ட்டா வரனால சொல்லிட்டேன். அதுல வந்து நம்ம கேரி வரப்ப எப்படி ஆட் பண்றது? அதுக்கு ஃபுல் ஆர்டர் வரும்ல? எஸ், ஃபுல் ஆர்டர் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு கேரி ஆட் பண்றதுனால 3 இன்புட்ஸா நம்ம சொல்லலாம். அதாவது 3 இன்புட்ஸ் 2 அவுட்புட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபுல் ஆர்டரோட ஒர்க். அந்த 3 இன்புட்ஸ் என்னென்னா 2 நார்மல் 1 பிட் நம்பர் இன்புட்ஸ், அதுக்கப்புறம் கேரி. கேரி அதாவது எங்க இருந்து வரும் கேரி? ப்ரீவியஸ் அடிஷன், முன்னாடி பண்ண அடிஷன்ல இருந்து வர்றது தானே. அந்த கேரி தானே நம்ம சேர்த்து ஆட் பண்ணணும். சோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபுல் ஆர்டர். ஓகேங்களா? இதுலயும் அவுட்புட்ஸ் என்னென்ன வரும்னா சம் கேரின்னு தான் நம்ம சொல்றோம். 2 அவுட்புட் தான். பட் ஹாஃப் ஆர்டர்ல யோசிச்சுக்கோங்க, 2 இன்புட் 2 அவுட்புட். ஆனா ஃபுல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 3 இன்புட் 2 அவுட்புட். ஓகேங்களா? சேம் அதே சம் கேரி தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எக்ஸ்ஆர் கேட் தான் யூஸ் பண்றோம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஃபுல் ஆர்டருக்கு நம்ம எப்படி ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது இன்புட், சிங்கிறது கேரி. அதாவது ப்ரீவியஸ் அடிஷனோட உங்களுக்கு அந்த இன்புட் கேரி பண்ணி வர்றது. ஓகேங்களா? அது மொத்தம் 3 இன்புட்ஸ். இது எப்படி அவுட்புட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணா சம் கேரி. கேரி வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம்? 2 இடத்துல கேரி கேரின்னு போட்டா கன்ஃபியூஸ் ஆகுனால இங்க சின்னு சொல்லுவோம், எஸ்சி அவுட். ஓகேங்களா? அது டிஃபரெண்ட்டுக்காக. ஓகே, ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏபிங்கிறது இது கேரி இன்புட், அதுக்கப்புறம் இதனோட அவுட்புட் பாத்தீங்கன்னா சம் சி அவுட். ஓகே, ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க சம் கொடுத்துருக்காங்க அண்ட் சி அவுட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி, ஃபர்ஸ்ட் 2 இன்புட் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 0 பிளஸ் 0 நமக்கு என்ன வரும்? 0. 0 பிளஸ் 0 என்ன வரும்? நமக்கு 0. அப்போ
கேரி வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. அதனால சம் 0 அண்ட் கேரியும் 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 0 தான். ஸோ 0. இங்க சீன் வந்து 0 இருக்கு. ஸோ நமக்கு என்ன வரும்? சம் வந்து என்ன வரும்? 0 பிளஸ் 1 1. கேரி எதுவுமே கிடையாது. ஸோ கரெக்ட். அண்ட் தென் 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. 1 பிளஸ் 0 1. சம் 1. கேரி வந்து நமக்கு எதுவும் இல்லை. அப்போ 0. நெக்ஸ்ட் 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1ங்களா? அப்புறம் 1 பிளஸ் 1 1 0ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இது சம்மு, இது கேரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 7 3 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 10. கரெக்ட்டுங்களா? அப்போ 10க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 0 இங்க போட்டுருவோம், மேல 1 போடுவோம். கரெக்ட்டுங்களா? இந்த 1 தான் வந்து இங்க கொடுப்போம். அதே மாதிரி 1 பிளஸ் 1 பைனரி அடிஷன் வந்து 1 0. அப்போ இந்த 0 தான் சம்மா எடுத்துக்கணும், இது வந்து கேரியா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சம் 0 எடுத்தாச்சு. இந்த கேரி வந்து இங்க 1ஆ போயிருது. ஓகேங்களா? அதே மாதிரி 1 பிளஸ் 0 ஈக்குவல் டு 1. அடுத்தது 1 பிளஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்ப சம் 1 கேரி எதுவும் இல்ல 0. 1 பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. 1 plus 1 is equal to 1 0 வரும். So sum வந்து 0, carry வந்து உங்களுக்கு 1 ஆகுது. அடுத்தது 1 plus 1 is equal to 1 0. 1 0 plus 0 is equal to அதேதான் 1 0 தான் வரும் இல்லைங்களா? So 1 0ங்கிறப்போ sum இது carry. இந்த carry 1 இங்க போயிருது. அடுத்தது 1 plus 1 is equal to 1 0. 1 plus 1 sorry 1 0 plus 1 equal to 1 1 வரும். So sum 1 carry 1. புரியுதுங்களா? again ஒரு டைம் நான் சொல்லட்டுங்களா? இட்ஸ் நத்திங் பட் ஒன்றும் இல்லை. இதில் பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுல கேரி ஏதாவது வருதான்னு பாருங்க. ஏபி ஆட் பண்றோம். இந்த ட்ரூத் டேபிள்ல 3 வேரியபிள்ஸ்க்கு வந்துன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது ஏபிக்கு ஆட் பண்றோம். ஏபிக்கு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி 0 பிளஸ் 0 நமக்கு என்ன வருது? 0 தான் வருது. அதுக்கப்புறம் கேரியோட ஆட் பண்றோம், கேரி இன்புட்டோட. ஸோ 0 பிளஸ் 0 என்ன வருது? 0. ஸோ நோ கேரி எதுவும் இல்லாதனால இந்த 0 சம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இந்த சம்மை வந்து நம்ம இங்க போட்டுறோம். சம் வந்து இங்க 0 போட்டுறோம், இங்க கேரி. ஓகேங்களா? கேரி எதுவும் இல்லாதனால 0. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். 0 பிளஸ் 0 நமக்கு வந்து என்ன வருது? 0 வருது. இந்த 0 பிளஸ் 1 என்ன வருது? நமக்கு 1 வருது. ஸோ சம்மோட வேல்யூ 1, கேரி எதுவும் இல்லை, அதனால 0 போட்டோம். அடுத்தது இது 0 பிளஸ் 1 is equal to 1. இங்க 1 பிளஸ் 0 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். ஸோ சம் மட்டும் 1, கேரி எதுவும் இல்லாதனால 0. நெக்ஸ்ட் 0 பிளஸ் 1 equal to 1. 1 plus 1 is equal to நமக்கு 1 0. So 1 0ங்கிறப்போ 0 வந்து சம்மு. இது உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கேரி. ஸோ கேரி வந்து நம்ம இந்த கேரி 1 தான் இங்க போட்டிருக்கோம். இந்த சம்ம வந்து இங்க போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த கேரி தான் இங்க போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 1 plus 0 is equal to 1. அதே மாதிரி 1 plus 0 is equal to 1. ஸோ சம் மட்டும் தான் இருக்கு, கேரி இல்ல. அதனால கேரி 0, சம் 1. அடுத்தது 1 plus 0 is equal to 1. அடுத்தது 1 plus 1 is equal to 1 0. இது சம்மு, இது கேரி. ஸோ கேரிக்கு 1 போட்டாச்சு, சம் இடத்துல 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 plus 1 is equal to நமக்கு என்ன வருது? 1 0. அதே மாதிரி 1 0 plus 0 is equal to 1 0 அப்படியே வரும். ஸோ சம் இடத்துல 0 இருக்கு. அண்ட் தென் கேரி இடத்துல 1 இருக்கு. அதனால கேரிக்கு 1, சம்முக்கு 0. நெக்ஸ்ட் 1 plus 1 is equal to 1 0. 1 0 plus 1 is equal to 1 1 வரும். ஸோ சம்முக்கு 1, கேரிக்கு 1. ஓகேங்களா? இந்த மாதிரி அவுட்புட் கண்டுபிடிச்சிக்கணும். இத கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இதை வச்சுதான் நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை கொண்டாட போறோம். அது எந்த இடத்துல எல்லாம் நமக்கு 1 வருதோ, ஏன்னா நான் சம்மேஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம், எஸ்ஓபி மெத்தட் தானே யூஸ் பண்றோம். சோ அதனால 3 வேரியபிள்ங்கிறப்போ நமக்கு எத்தனை செல்ஸ் வருது? 2 பவர் 3 வரும். அப்போ 8. ஓகேங்களா? அப்போ 2 பவர் 3 வந்து உங்களுக்கு 8 வருது. ஓகேங்களா? அப்போ இங்க வந்து என்ன வரும்? M0, M1, M2 and then M3, M4. இது நீங்க போடணுங்கிறது இல்ல. M5, M6 and then M7. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. நம்ம 1 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை எரேஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் நீட்டா புரியும். இதையும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னா சம்மோட எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம், டெரைவ் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் சம்மோடதுக்கு சம்ல எந்த இடத்துல எல்லாம் 1 வருது, இங்க வருது, இங்க 1 வருது, இங்க 1 வருது. அப்போ சம் பாருங்க எந்த இடத்துல 1 வருது, A0 B0 Cin வந்து 1 கரெக்ட்டுங்களா? இது வந்து 0 1, இங்க 0 0 0 1 1 1 1 0. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 1 எங்க வருது, A0 and then B0 Cin வந்து 1 கரெக்ட்டுங்களா? A0 B0 Cin வந்து 1 அப்படி இருக்கப்ப வருது. சோ அந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமா, A0 B0 0 1. அப்போ இந்த இடத்துல இது 1 ஃபர்ஸ்ட் 1 பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 எங்க இருக்கு, A0 B1 C0. அப்போ A0 B1 இருக்கு, C வந்து 1. அப்போ 0 1 0. அப்போ 0 1 0 எங்க வருது, இது செகண்ட் நம்பர். அதே மாதிரியே மூணாவது ஒண்ணு இருக்குங்களா, அப்போ A1 Bயும் Cயும் உங்களுக்கு 0 வருது. அப்போ A1 Bயும் 0 0 வருது. அப்போ 1 இது தேர்ட் பிளேஸ். அண்ட் தென் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 1 வருது கரெக்ட்டுங்களா? சோ எல்லாமே 1 வரப்போ இந்த 1 பிளேஸ் 1 பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துல எப்படி 1 வருதோ அதை பிளேஸ் பண்ணியாச்சு கே மேப்ல. இது எப்படி சிம்பிளை பண்றது, இது எல்லாமே டயகனலா இருக்கு, இதனால நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. சோ ஒவ்வொன்றையும் தனித்தனியா தான் குரூப் பண்ணணும். சோ அப்ப இதை குரூப் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, A பவர் அதாவது A பார் B பார் C இன், ஏன்னா நம்ம அவுட்டர் C கேரி இன் டிஃபரெண்ட்காக நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதை குரூப் பண்ணோம் அப்படின்னா A பார் B C பார் இன், ஓகேங்களா, C இன் பார். ஓகே, அடுத்தது இது பாத்தீங்கன்னா A B பார் C இன் பார். ஓகேங்களா, அடுத்தது இதை பண்ணீங்கன்னா என்ன வருது, A B C இன். ஓகேங்களா, இது எல்லாம் சம்மேஷன் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாமா, A பார் B பார், ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் A B பார் C இன் பார், இது செகண்ட் ஒன். அடுத்தது இது A B பார் C இன் பார், அடுத்தது ஃபோர்த் A B C இன். ஓகேங்களா, இத எப்படி ஃபார்மேட்ல எழுதலாம் அப்படின்னா, இங்க இன்னொரு சிம்பிளிகேஷன் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, C இன் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நான் இங்க எழுதுறேன். C இன் இது ரெண்டுலயுமே வந்து C இன் இதுல ரெண்டுல பாருங்க, இதுலயும் C இன் காமனா இருக்கு இல்லைங்களா, C இன் காமனா இருக்கு. அப்ப எடுத்துடலாமா, C இன் காமனா எடுத்துடலாம். A பார் B பார் பிளஸ் AB C இன். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா C இன் பார் காமனா எடுத்துடலாம். சோ A பார் B பிளஸ் A B பார் அது C இன் பார். ஓகே, காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி சிம்பிளை பண்ணி நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா. இது வந்து இதனோட சி இன் பார் மட்டும் தனியா எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா, சி இன் பார். அப்போ இத பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, A பார் B பிளஸ் A B பார், நம்ம என்னன்னு சொல்லலாம், A XRன்னு சொல்லலாமா, XR போட்டாச்சு. ஆனா இங்க பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இருக்கு, A பார் B பார் பிளஸ் AB. இது எப்படி இருக்கு உங்களுக்கு, A இது வந்து A X நார் பார் மாதிரி இருக்குங்களா, இந்த வருமா A X நார். இப்போ நான் ஒரு சம் சொல்றேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ A பிளஸ் B இதுக்கும் A பிளஸ் B ஹோல் பார், அப்ப நமக்கு இது என்ன வரும், A பிளஸ் Bங்கிறது ஆர் கேட்டு, A பிளஸ் ஹோல் பார்ங்கிறது என்னது, நார் கேட். கரெக்ட்டுங்களா, இதனோட ஜஸ்ட் ஆப்போசிட் தானே. அப்ப இந்த இடத்துல நார் கேட்டுங்கிறப்போ நமக்கு மாறி வரும் இல்லைங்களா. அதே மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க XR இருக்கு, ஓகே, X நார் இருக்கு. X நாரை நம்ம எதுக்கு ஈக்குவலா எழுதலாம்னா XR ஓட ஹோல் பாரா நம்ம எழுதலாம். அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க.
புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ஆரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். சோ அதுக்கு பார் எடுக்கிறப்போ இன்னோட அவுட்புட் வரும். சோ அதனால நம்ம இங்க எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கனால நம்ம எக்ஸ்ஆர் இங்க கொண்டாடுறதுக்காக எக்ஸ்ஆர் ஹோல் பார் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்நார் கிடைக்கும். ஏன்னா இது எக்ஸ்நாரோட அவுட்புட். இதனோட எக்ஸ்ஆரோட ஹோல் பார் தான் நமக்கு எக்ஸ்நார். ஓகேங்களா? சோ சி இன் அந்த எக்ஸ்நாரோட ஹோல் பார் போட்டிருக்கோம். அதனாலதான் சி இன் பார் ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகேங்களா? இப்ப இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இது எல்லாமே ஒரு எக்ஸ் எடுத்துக்கோங்க. இது எக்ஸ் பார், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏ பி ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது எக்ஸ் பார், இது எக்ஸ். அப்ப எப்படி இருக்கு? சி இன் எக்ஸ் பார் பிளஸ் சி இன் பார் எக்ஸ். அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல இருக்குங்களா? சோ அதனால மூணுமே எக்ஸ்ஆர் பண்றதா இதனோட அவுட்புட். புரியுதுங்களா? இதனோட ஃபார்மேட் இங்க எழுதியிருக்கோம். இங்க எக்ஸ் நார்னு இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல நம்ம எழுதுனா நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாதனால ஜஸ்ட் அது அதனோட ஆப்போசிட் தான் எக்ஸ்ஆர். சோ எக்ஸ்ஆருக்கு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ எக்ஸ்ஆரோட வேல்யூ தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இங்க எக்ஸ் போட்டிருக்கோம். சோ எக்ஸ்ஆர் பிங்கிறத நம்ம ஒரு வேரியபிளா வச்சுக்கிறோம். அதை பாக்குறதுக்கும் நமக்கு எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல இருக்கனால நமக்கு ஆன்சர் என்ன வருது? ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி. இதுதான் சம்மோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இது புரியலனா ஒன்ஸ்க்கு 2 டைம் வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கேரி. கேரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேம். கேரியில பாத்தீங்கன்னா எங்க 1 வருதோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, மொத்தம் 4 1 வரும். அந்த 4 1ஐயும் வந்து நம்ம கேரிக்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த கேரி பாத்தீங்கன்னா எந்தனோட அவுட்புட் எங்க வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம கே மேப்ல ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். அதை நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இப்போ எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 0 ஏ 0வா இருக்கப்ப பி 1 1ஆ இருக்கப்போ வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த பிளேஸ் பாருங்க. ஏ 0, இது 0 0 0 1 1 1 1 0. அப்ப நம்ம இங்க என்ன சொன்னோம்? இதுக்கு ஏ பி சி. ஓகேங்களா? ஏ வந்து 0, பியும் சியும் 1ஆ இருக்கு. அப்ப எங்க வரணும்? ஏ 0னா இந்த இடம். இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு ட்ரூத் டேபிள்ல? நெக்ஸ்ட் ஒன் இங்க ஏ 1 பி 0 சி 1. ஓகேங்களா? ஏ 1 பி 0 சி 1. ஓகேங்களா? அப்போ ஏ 1 அப்ப இது பி 0 அப்ப பி பார் அப்ப சி 1. இது ரெண்டாவது ஒன். கரெக்ட்டுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏ பி ரெண்டுமே 1 1, சி வந்து 0. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இது என்ன? ஏ 1 1, இது 0. அப்ப ஏ 1 பியும் 1, இங்க 0. இது வந்து தேர்ட் ஒன். அண்ட் தென் நமக்கு ஃபோர்த் ஒன் தெரியும் இல்லையா? எல்லாமே ஒன்னா இருக்கிறது. கரெக்ட். எல்லாமே ஒன்னா இருக்கிறது வரும். அப்போ ஏ பி சி எல்லாமே ஒன்னா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஏபிசி எல்லாமே ஒன்னா இருக்கும். அப்போ A1 and BC 1. அதான் லாஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம குரூப் பண்றோம். எப்படி குரூப் பண்ணிருக்காங்க? இது வந்து இது ரெண்டு ஒரு குரூப் ஆகும். இது ரெண்டு ஒரு குரூப், இது ரெண்டு ஒரு குரூப் ஓவர்லாப் பண்ணிருக்காங்களா? இதுக்கு எழுதலாங்களா? நம்ம இதுக்கு எழுதலாம். எப்படி குரூப் பண்ணதுக்கு நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரூப்புக்கு எழுதுவோம். இந்த குரூப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பி தான். சி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இது 0 அதனால சி டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப பி வந்து 1 அதனால பி வரும். காமனா இருக்கிறது ஏ. ஓகே. நெக்ஸ்ட் இந்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஏ கேன்சல் ஆயிடுது. காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா காலம் என்ன வரும்? பி சி இன். ஓகே. அடுத்தது இத பாத்தீங்க அப்படின்னா ஏ காமனா இருக்கு. இது ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சி இன் தான். சோ சி இன் அதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஏபி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஏபி பிசிஇன் அண்ட் சிஇன் ஏ அல்லது ஏசிஇன் இது மாத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சி அவுட்டுக்கு இது ஆன்சர். இதை நீங்க இவ்வளவு கேமப் பேட்டு கரெக்டா போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்க போட்டோம் இல்லைங்களா? அந்த ஃபார்மேட்டை இங்க அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏக்கு என்ன 0வா 1 1. இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. நெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா
101. அடுத்தது பாத்தீங்கன்னா 110, சாரி 110. அடுத்தது பாத்தீங்கன்னா 11. இது மூணையும் போட்டு அதுல இருந்து காமன் வேரியபிள்ஸ் எடுத்து நமக்கு இங்க சிம்ப்ளை பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்திருக்காங்க, சி இன் பார் அண்ட் சி இன். ஏபி வந்து காமனா எடுத்திருக்காங்க. இதுலயும் இந்த ரெண்டு ஃபார்மேட். இது ஏபி காமனா எடுத்துட்டு சி இன் பார் பிளஸ் சி இன். அடுத்தது இது ரெண்டுல பாத்தீங்கன்னா சி இன் மட்டும் காமனா எடுத்திருக்காங்க. இது வந்திருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ பிளஸ் ஏ பார் என்ன வரும், இது 0வா இருந்தா இது 1ஆ இருக்கும். அப்ப இது 1ஆ இருந்தா 0. அப்ப எப்படி இருந்தாலும் 1 தான். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1. அப்ப ஏபி அப்படியே வந்துரும். தென் சி இன் வருது. சி இன் வரத நம்ம என்ன சொல்லலாம், ஏ பார் பி பார். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல இருக்கு. சோ அதனால எக்ஸ்ஆர் ஃபார்மேட்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு கேமேப் சிம்பிளை பண்ணியும் இந்த மாதிரியும் ஆன்சர் எழுதலாம். ஏ சிஎன், இதுல சிஎன் நீங்க காமனா வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ சிஎன் வந்துரும். அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பின்னு வரும். ஓகேங்களா, இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். இதுல வந்து என்னன்னா 2 எக்ஸ்ஆர் கேட். ஏன்னா 2 டைப்ஸ், நம்ம 3 வந்து இன்புட் கொடுக்கறனால 2 எக்ஸ்ஆர் கேட் வரும். அதே மாதிரி 2 அண்ட் கேட் வரும். அப்புறம் இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ண நம்ம ஒரு ஆர் கேட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். அதுல 2 கேட் தான், எக்ஸ்ஆர் 1 அண்ட் கேட் 1. இங்க 2 எக்ஸ்ஆர் கேட், 2 அண்ட் கேட், ஒரு ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் சர்க்கியூட் டயக்ராம். நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரலா நார்மலா ஷார்ட்டா போகணும் அப்படின்னா 2 ஹாஃப் ஆர்டர். ஏன்னா ஒரு எக்ஸ்ஆர் ஒரு அண்ட் கேட் ஒரு ஹாஃப் ஆர்டரா, அதே மாதிரி ஒரு எக்ஸ்ஆர் ஒரு அண்ட் கேட், அதே மாதிரி ஒரு எக்ஸ்ஆர் ஒரு அண்ட் கேட். ஆனா நமக்கு ஃபுல் இது என்ன வரும், 2 எக்ஸ்ஆர் 2 அண்ட் கேட் அண்ட் 1 ஆர் கேட். ஆர் கேட் இருக்குங்களா. சோ இது எல்லாமே ஃபுல் ஆர்டருக்கு. சோ 2 ஹாஃப் ஆர்டர் சேர்ந்து ஒரு ஆர் கேட் வந்துச்சு அப்படின்னா அது ஃபுல் ஆர்டர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டா கேட்பாங்க. 2 ஹாஃப் ஆர்டர் சேர்ந்து ஒரு ஆர் கேட்டோட வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் ஆர்டர். ஓகே, ஃபுல் ஆர்டர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்காக, டேட்டா சேம் அதே தான் இதுலயும் வரும். கவுண்டர்ஸ்ல மல்டிபிளஸ் டிமல்டி, மெமரி ட்ரெண்டிங், இதுலயும் ஃபுல் ஆர்டர் வந்து யூட்டிலைஸ் த மெமரி அட்ரஸிங். ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா, அதே மாதிரி ஏஎல்யூஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இப்ப பார்த்ததுல ஹாஃப் ஆர்டர் வந்து 2 இன்புட் 2 அவுட்புட் பார்த்தோம். அதுல சம் அண்ட் கேரி அவுட்புட் பார்த்தோம். சம்முக்கு எக்ஸ்ஆர் கேட்டும் கேரிக்கு அண்ட் கேட்டும் யூஸ் பண்ணோம். சேம் அதே மாதிரி ஃபுல் ஆர்டர்ல 3 இன்புட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கேரி ஆட் பண்றதுனால. பட் 2 அவுட்புட் வரும். அதுலயும் சம் அண்ட் கேரி வரும். இதுல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ஆர் கேட் 2 அண்ட் கேட் ஒரு ஆர் கேட் யூஸ் பண்றோம். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேட்ஸ் வச்சு உங்களுக்கு எம்சிக்யூல கேட்பாங்க. தென் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா அந்த லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. வாங்க நம்ம ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். த சம் ஆஃப் அவுட்புட் ஃபுல் ஆர்டர். ஃபுல் ஆர்டருக்கு என்ன வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க சம்முக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, எல்லாமே எக்ஸ்ஆர் கேட்ல வர மாதிரி. ஏஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபுல் ஆர்டர் கேன் பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல தான் சொல்றீங்க. ஃபுல் ஆர்டர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், நம்ம இப்பதான் சொன்னோம் 2 எக்ஸ்ஆர் 2 அண்ட் கேட் அண்ட் ஒரு ஆர் கேட். அப்போ ஒரு ஆர் கேட் எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டாங்க. அப்ப இது வராது. நெக்ஸ்ட் இங்க வந்து 2 எக்ஸ்ஆர் 2 அண்ட் கேட்னா ஹாஃப் ஆர்டருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஆர் கேட் ஒரு எக்ஸ்ஆர். ஆனா இங்க 2 சொல்றதுனால 2 ஹாஃப் ஆர்டர் பிளஸ் 1 ஆர் கேட். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் which of the following statements is true about full order. full orderல எது ட்ரூன்னு கேக்குறாங்க. the sum of output has lower propagation delay than cout. cout can be generated before the sum designs. The circuit, the critical path is always AB inputs to sum. Full order cannot be used for subtraction. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா cout can be generated before sum. சம்க்கு முன்னாடி நம்ம வந்து cout வந்து ஜெனரேட் பண்ணுவோம். ஏன்னா சம்மும் இதுவும் வந்து ஒரே இதுதான், நம்ம ஆட் பண்ணி வர்றத கேரி தான் நம்ம coutல போடுறோம். அதனால நெக்ஸ்ட் the minimum number of 2 input NAND gates required full orders. இது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிளர் இருக்கு. நான் அது உங்களுக்கு இந்த என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் லாஸ்டா டிஜிட்டல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு எத்தனை கேட் NANDக்கு எவ்வளவு ஃபுல் ஆர்டர்ஸ்க்கு எத்தனை கேட் யூஸ் பண்ணுவோம், நாருக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுவோம், எல்லா டீடைல்ஸுமே நான் கொடுப்பேன். ஓகேங்களா, NAND பொறுத்த வரைக்கும் 9 கேட்ஸ். அதுக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. 9 கேட்ஸ் இருக்கும். 1 2 3
4 5 6 7 8 9 ஓகேங்களா 9 NAND கேட்ஸோ இல்ல 9 NOR கேட்ஸோ நம்ம இது NOR கேட்ஸ் கொடுத்துருக்கேன் இதே சேம் NANDக்கும் NORக்கும் வந்து சேமா தான் வரும் 9 NAND கேட்ஸோ 9 NOR கேட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபுல் ஆர்டரை நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல் ஆர்டர் கிரியேட் பண்ண NAND கேட் எத்தனை வரும் அப்படின்னா அது 2 இன்புட் நான் சொல்றது எல்லாமே 2 இன்புட் அண்ட் தென் கேரி விட்டுருங்க 2 இன்புட் பிளஸ் ஒரு கேரி அது மாதிரி இருக்கப்போ நமக்கு 9 கேட்ஸ் யூஸ் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க when does the full order generate carry out அதாவது கேரி அவுட் 1 வரணும் அப்ப எப்ப இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபுல் ஆர்டர் வந்து எப்ப கேரி அவுட் சொல்லுங்க பார்க்கலாம் யோசிச்சிங்க சி அவுட் வந்து 1 இருக்கும் என்ன சொல்றாங்க only when all 3 inputs are 1 when at least 2 of 3 inputs are 1 only when A, B are different at least 3 inputs are 1 yes அதுக்கான ட்ரூத் டேபிள் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க அட்லீஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட் 2 of 3 இன்புட்ஸ் ரெண்டுல ஏதாவது 2 இன்புட் 1 இருந்தாலே நமக்கு சி அவுட் வந்து 1 வரும் பாருங்க இந்த இடத்துல 2 இன்புட் 1 இருக்கு 1 வந்துருச்சு அடுத்தது இங்க 2 இன்புட் 1 இருக்கு ஓகே இங்க இருக்கு இதுல 3மே இருக்கு ஓகேங்களா ஆனாலும் நமக்கு அட்லீஸ்ட் 2 இன்புட் 1 இருந்தாவே நமக்கு என்ன வருது சி அவுட்ல 1 வருது சேம் இதே மாதிரி சம்முக்கும் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா அதனால அது கேர்ஃபுல்லா இந்த ட்ரூத் டேபிள் எப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் ஆர்டரோட எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நம்மளால ஒர்க் அவுட் பண்ணி போடுறோம் டக்குன்னு நமக்கு அந்த ஃபார்மேட் தெரிஞ்சா போதும் நம்ம ட்ரூத் டேபிள் நம்மளே ஃபார்ம் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்ம ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இப்போ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி டிரைவ் பண்ணலாம் கே மேப்ல இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் மை சேனல்